சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா வீட்லேயும் சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே இருக்குங்க. அது ஒரு ஸ்பெஷலாகவே கொண்டு வருவாங்க சண்டே ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஆனால் இது அப்படியே முற்றிலும் மாறுபட்டது பேச்சுலர் ரூமுங்க. காலேஜ் படிக்கிற பசங்களாகட்டும், வேலைக்கு போகிற பசங்களாகட்டும், அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேச்சுலர் ரூமில் சமைக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் ஒரு 3 பசங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா அடுப்படி அந்த ரூமு எல்லாமே தனித்தனியாக இருக்காதுங்க. கிச்சன் வேறு, ரூம் வேறு அப்படிலாம் தனித்தனியாக இருக்காது. எல்லாம் ஒரே ரூமாக தான் இருக்கும். மேலே ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் அடுப்பு வச்சு நாங்கள் சமைச்சிட்ருப்போம். அதுலேயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்கன் நாங்கள் சண்டே நாளில் சமைக்கிறதுக்கு 2-3 பொருள் இருந்தாவே போதும். சிக்கன் எடுத்துகிட்டு வருவோம், வெங்காயத்தை வெட்டுவோம், மிளகாயை வெட்டுவோம், அடுத்தது ஏதாவது பொடி, ஏதாவது உப்பு, இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி இருந்தால் இதை மட்டுமே போட்டு நாங்கள் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடுவோங்க. இது சண்டேவில் பசங்க எல்லாருமே அந்த சிக்கன் குழம்பு ரெடி பண்ணும்போது ஆரம்பத்தில் பார்க்கும்போது எப்பட்றா இது வரும் டேஸ்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஃபைனல் ஃபினிஷ் பண்ணும்போது பேச்சுலர் சமைக்கிற குழம்பு மாதிரி எந்த குழம்புமே இருக்காதுங்க. நீங்கள் பேச்சுலர் ரூம்லேருந்து அனுபவப்பட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீட்லேயாகட்டும் இல்லை பொண்ணுங்க வைக்கிற குழம்பாகட்டும் இதெல்லாம் பேச்சுலர் குழம்புக்கு தோற்றுருங்க. இது இருந்து அனுபவப்பட்ட பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க பேச்சுலர் ரூமு எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பேச்சுலர் ரூம்னால் இப்படி தான் கிடக்கும். கண்ட்ராவியானு சொல்லலாம் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஆனால் எங்களுடைய ரூமு பேச்சுலர் ரூம்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பேச்சுலர் ரூமில் இருந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், ஒரு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நிறைய பொருள் தேவை. ஏன்னா வீட்லேயே இப்போ அம்மாவாகட்டும் இல்லை நம்ம வீட்லேயே ஆகட்டும் யாராவது ஒருத்தர் ஒரு சிக்கன் எடுத்தோம்னா அதுக்கு 1008 பொருள் போட்டு செய்வாங்க. அது வேணும், இது வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் பேச்சுலர் ரூம் பொறுத்த வரைக்கும் சிக்கன், மிளகாய், வெங்காயம், உப்பு இது இருந்தாவே நாங்கள் சிக்கனை சமைச்சு ருசியாக சாப்பிட்ருவோங்க. இது இருந்து அனுபவப்பட்டு பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏன் சமைக்க தெரியல அப்படின்னா அவங்க ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணது கிடையாது. அப்படியே ஸ்டே பண்ணாலும் அவங்க கடையில் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்ருவாங்க. எங்களை மாதிரி பசங்களை மாதிரி சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் பொண்ணுங்க சமைக்க கற்றுக்குவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போலாம் பெரும்பாலும் எல்லா பசங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்க அந்த பழக்கத்தை கொண்டு வரல. இதுதாங்க பேச்சுலர் ரூம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேச்சுலர் ரூமில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.